இந்த காலத்து விரலுக்கேத்த வீக்கம்னு நம்ம சொல்லிக்கலாம். படம் வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸோட நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ஹியூமர் சென்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில இடத்துல ஹியூமர் சென்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். அண்ட் மியூசிக் வைஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வந்து முனிஷ்காந்த் சாராக இருக்கட்டும், விஜயலட்சுமி அம்மா இருக்கட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரோட பேரும் வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகிறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாகவே நல்ல காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து காமெடியாகவும் போச்சு, ப்ளஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கருத்தோடையும் போச்சு. ஸோ ஆக மொத்தம் மிடில் கிளாஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். நல்ல படம். ரொம்ப ஒரு கம்யூனிசம் பற்றி நல்ல தெளிவாக தெரிஞ்சுட்டு நல்லா பேசியிருக்காங்க. அதாவது கம்யூனிசம்னாவே எல்லோரும் ஓடிடுவாங்க, பயப்படுவாங்க. அந்த பயம் அதெல்லாம் இல்லாமல் தெளிவாக பேசின ஒரு படம். முக்கியமாக ஒரு ஃபீல் குட்டாக மக்களுக்கு போய் கொண்டு போன ஒரு படமாக நான் பார்க்குறேன். நல்ல படம் பார்க்கலாம். நான் ஃபீல் குட் மூவி தான். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வருது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு குடும்பஸ்தன் 3 BHK வரிசையில் இது ஒரு படம் தான். படம் சூப்பர் சார், சூப்பர். டைரக்டருடைய கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கதையை பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அருமையாக இருந்துச்சு. அவர் வந்து நாங்கள் காமெடியாக பார்த்தோம், இப்போ பார்த்தா ஹீரோவாக பார்த்ததுனால நல்லா இருந்துச்சு. படத்தை நல்லா கொண்டு போயிருக்காங்க. அந்த விதமும் நல்லா இருந்துச்சு, பார்க்க அருமையாக இருந்தது. அருமையாக இருக்கு, பார்க்குற மாதிரி என்ன பிடிச்சிருக்கு. நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு. ஆமாம், இந்த கம்யூனிசத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உள்ள தேவை அவசியம். மனிதநேயத்தை பற்றி பேசியிருக்காங்க, அதெல்லாம் அவசியம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அவசியமான விஷயம். ரொம்ப அருமையாக இருக்கும். புதுசாக இருக்கார், நல்லா ட்ரை பண்ணியிருக்கார். யதார்த்தமாக நடிப்பு, அதை அவங்களும் நல்லா அருமையாக பண்ணி விஜயலட்சுமி நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. கரெக்டான ரோல். ஓர்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்கலான்னு ஒரு தோணுது. காமெடி கலந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்ல மூவி பார்க்குறேன். இந்த படத்தில் உங்களுக்கு நிறைய மோரல் வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. ஹீரோவாக இருக்கட்டும், விஜய் மேமா இருக்கட்டும், நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் படம் கொஞ்சம் நல்லா ஹியூமராக போகுது. கொஞ்சம் சீரியஸ் சப்ஜெக்டை கொஞ்சம் ஹியூமராக கொடுத்துருக்கேங்க. பிடிச்சது என்னன்னா, நிறைய படத்தில் வந்து மோரல் வேல்யூஸ் இருக்குது, பட் இதில் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. நம்ம இந்த டைமில் நம்ம மறக்கிறது லைக் ஹியூமன் வேல்யூஸ் என்ன, அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்போட அந்த பாண்டிங் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் மூவி, ஃபேமிலி மூவி. எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டார் காஸ்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கும். இப்போ நல்லபடியாக ஓடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நல்லா பண்ணுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இன்னும் அவருடைய வேல்யூ இன்னும் கொஞ்சம் ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேல்யூ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ஹைப்பாக போயிருக்க வேண்டிய படம் இது. பட் அவர் லெவலுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா காமெடியாக போச்சு, நல்லா எங்கே விறுவிறுப்பாக போச்சு படம். நல்லா நடிச்சிருக்காரு, நைஸ் ஆக்டிங். லைக் தட் தான் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இது டோட்டலாக கொஞ்சம் வேற ஜன மிடில் கிளாஸாக இருக்குது. படம் சூப்பராக டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி. முனிஷ்காந்த் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எமோஷனல், காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். இந்த வாரம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. இல்லை ப்ரோ, எங்கேயும் போர் அடிக்கல, சூப்பராக எடுத்திருக்காங்க. முனிஷ்காந்த் சார் நம்பி இந்த படம் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த யதார்த்தமாக இருக்கு, ரொம்ப இதெல்லாம் இல்லை, யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக படம், சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது படம். கிளைமேக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது, சென்டிமெண்ட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கரெக்டாக ஆப்டாக இருந்தது. ஸோ ஊர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப டச்சிங். 50-50 சொல்லலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி போஸ்ட்மேனில் வந்து லீடாக பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கனெக்ட் ஆகி ஐ குட் ஏபிள் டு இது பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. எமோஷன் சீன்ஸ் வந்து கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது. ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க,
ஆடம்பரத்துக்காக நம்ம வந்து இந்த இது கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 செகண்ட் வந்து இந்த விரலுக்கேத்த வீக்கம் மூவிக்கு போன மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த காலத்து விரலுக்கேத்த வீக்கம்னு நம்ம சொல்லிக்கலாம். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன் இந்த படத்துக்கு. ஒரு ஆவரேஜான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் உள்ளே வந்து உட்காந்துலேருந்து செம்ம எங்கேஜாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல காமெடிஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் சரி இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே போயிருந்தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு இது போகும். அப்புறம் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணுற தப்புகள் அப்படிலாம் அதில் நிறைய கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்தாலும் எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே கனெக்ட் ஆயிருச்சு. நம்ம ஜென்ரேஷனுக்கே இப்போ என்னோட ஜென்ரேஷனுக்கே எமோஷன்ஸாக இவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே கனெக்டிவாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இல்லை அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து படம் வந்து மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லா மிடில் கிளாஸும் வந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, மிடில் கிளாஸ் பற்றின ஒரு கதை. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி அதை நான் சொல்ல முடியாது, அது ஸ்பாய்லர் ஆகிடும். அதை கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. 2 hours ஆக்சுவலி படம், அதுவே பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போலாம் வந்து 2 hours 5 minutes போனாவே படம் லேகுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 hours என்ன கிறிஸ்பாக கொடுக்கணுமே கிளியராக கொடுத்தாங்க. எனக்கு முடிச்சது ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் ஹாப்பின்றதை தாண்டி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுமாதிரி கம்யூனிசம் சொல்லப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. 3 BHK வீட்டை பற்றி பேசுவோம். குடும்பஸ்தன் வந்து ஒருத்தரோட ஒரு குடும்பஸ்தனோட அவனோட நிலையை காட்டும். இந்த படம் வந்துட்டு வேற ஒரு பிளாட்டை எடுத்திருக்கு. அதாவது அப்பாக்காரர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இருக்கிறதெல்லாம் பிரித்து கொடுத்து அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டப்படும் அதே பணத்துக்கு. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம அப்பா அவ்வளோ பண்ணால் செஞ்சான், அது ஏதோ ஒன்று திரும்பி வந்திருக்குமான்னு. அப்படி ஒன்று வந்தால் அதை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றது தான் பிளாட். ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டான பிளாட்டு தான். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இன்றைக்குள்ள சூழலில் உள்ள மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸோட லைஃப்பை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதை வந்துட்டு அவங்க ஆக்டிங் வைஸ்லேயும் சரி, மேக்கிங்லேயுமே சரி, அது ரொம்ப நம்ம ரொம்ப நிறைய பேர் கூட அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் போன மாதிரி இருக்கும், இதெல்லாம் நடக்குமாயா அப்படின்னு தோணும். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த காமன் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது அவ்வளோ பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க. படமாக பார்க்குறப்போ அவங்கள என்டர்டெயின் பண்ணுதான். ஸோ அந்த விதத்தில் என்டர்டெயின் பண்ணாங்க. ஹீரோவா எனக்கு தெரிஞ்ச கதையின் நாயகனா நிறைய பேர் பண்ணும்போது இவரும் பண்ணலான்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. எனக்கு எங்கேயுமே வந்துட்டு வேற ஒரு ஹீரோவே தேடலை. இப்போது முனிஷ்காந்த் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஏற்றுக்கிட்டோமா இல்லையான்றதை ஒரு படமாக பார்க்குறப்போ எந்த இடத்துலையும் நம்ம வேறு யாரையும் தேடாமல் இருந்தாலே போதும். எனக்கு இந்த படத்தில் வேறு யாரையுமே தேடலை, ஃபுல்லாகவே முனிஷ்காந்த் தான் கம்ப்ளீட்டாகவே இருந்தார். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இந்த படம் வந்துட்டு முனிஷ்காந்த் கதையின் நாயகனா சூஸ் பண்ணது வந்து 100% பர்ஃபெக்ட்னு. நிறைய இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாகவே பயங்கரமான காமெடி தான். செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு படப்படப்போட நம்மளை வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட விஷயத்தை தொலைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரையுமே குறை சொல்ல முடியாது. சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலுமே ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்க ஒய்ஃபை கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய இடங்களில். கோவத்தில் பண்ணுற விஷயங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபேமிலியை பாதிக்கிறதுலாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை போர்லாம் ஒன்றும் அடிக்கலை. பட்டு அந்த செக்கு தொலைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சீரியஸாக போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அதையும் வந்து ஹியூமராக கொண்டு போயிருக்குது டைரக்டரோட திறமை. போர் அடிக்காமல் போயிருக்கு. கிளைமேக்ஸு கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படியே முடிச்சுடுவாங்க, ஹாப்பி நோட்டோடு முடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்கிறாரு. அந்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது, அது தேவையானதும் கூட. பட் ஒரே ஒரு இது மட்டும் என்னென்னா முனிஷ்காந்த் அதாவது ஹீரோ வந்து அவருடைய சொந்த காசில் எதுவும் பண்ணாமல் அப்பா காசில் பண்ணுறது தான் கொஞ்சம் இடிக்குது. அவர் உழைச்சி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்லா படம் கொஞ்சம் அங்கங்கே காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எப்பவும் போல நல்லா இருந்தது. இல்லை அவர் ஜென்ரலாகவே நல்லா ஆக்ட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து சொல்லவே தேவையில்லை, காமெடி ப்ளஸ் எமோஷன் ரெண்டுமே பிச்சு உதறிட்டார். பக்காவாக இருந்துச்சு படம். இந்த படத்தில் மெயினாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸாக 2 கேரக்டர் வராங்க. 2 கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப் லென்த்தியாக இருந்தான்னு கூட அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். பக்காவாக இருக்கும் படம்.
கதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படிலாம் எதுவும் சொல்லி போட முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு படத்தில் வந்து எங்கேயுமே போரே அடிக்காது. ரொம்ப பக்காவான படம் அது. நல்லா அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தார். முனிஷ்காந்துக்கு பெரிய பாராட்டுகள். முக்கியமாக அந்த எமோஷன் டெலிவர் பண்ணுற விதத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் முனிஷ்காந்த். நல்லா பண்ணியிருந்தார். நல்ல ஒரு படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். காமெடி இருக்குது. காமெடி வந்து நம்ம கோடாங்கி என்ன நல்லா பண்ணியிருக்காரு. கோடாங்கி சூப்பராக ஸ்கோர் பண்ண சின்ன சின்ன செகண்ட் தான் கோடாங்கி வந்து அடிச்சு விட்டுருப்பாரு. அவரோட காமெடி சூப்பராக ஒரு கடை இருக்குது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. இந்த கதை முடிவு கொண்டு வந்தாங்க பாருங்க, மேலே இருந்து கேமராவை கொண்டு வந்துட்டு இப்போ கீழே இருந்து காட்டும் போது அதோடைய எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. அது என்னன்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சிச்சு. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.